Hello friends, welcome to Secret of Samil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு கபாப் ரெசிபி. இது வந்துட்டு ரஷ்மி கபாப். செம்ம டேஸ்டியா இருக்கும், ரொம்பவே ஈஸி, சிம்பிளா செய்யலாம், குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இது எவ்வளவு சாஃப்டா இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இங்க பாருங்க, செம்ம ஜூசியா, செம்ம சாஃப்டா, அருமையா இருக்கும். இது ரெஸ்டாரண்ட்ல போகவே தேவையில்லை, வீட்டுல செம்ம ஈஸியா இதை செய்யலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான ரேஷ்மி கபாப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரெஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கியூப்ஸா வெட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல ஒரு 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு மொத்தமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, இதை சேர்த்திக்கலாம். இதுல வந்து காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள்ல யூஸ் பண்ண மாட்டோம். பச்சை மிளகாவோட காரம் தான் இதுல வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது வந்து ரொம்ப ஸ்பைசியா இருக்காது, கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர், கொஞ்சம் திக்கா நல்லா பீட் பண்ணி இதுல சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். பாலுக்கு பதிலா ஃப்ரெஷ் கிரீம் இருந்து சேர்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல ரிச்சா இருக்கும். நான் வந்துட்டு பால் சேர்த்துறேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து மூடி போட்டு வச்சிருங்க. இது வந்துட்டு நல்லா மேரினேட் ஆகணும். ஒரு 2-3 மணி நேரமாவது மேரினேட் ஆக விடுங்க. ஓவர் நைட் வச்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறி இருக்கும். இந்நேரத்துக்கு நல்லா அந்த பிளேவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பரா ஊறி இருக்கும். இப்போ இதை வந்துட்டு நம்ம கிரில் பண்ணலாம். இதை நீங்க அவன்ல வச்சு கிரில் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரெயிட்டாவே இதுல கம்பியில குத்தி அடுப்புல கிரில் பண்ணலாம். அப்படி வேணாம்னா இங்க வந்துட்டு பேன்ல கூட நீங்க இதை வந்துட்டு கிரில் பண்ணி எடுக்கலாம். நாம இன்னைக்கு வந்து இதை பேன்ல கிரில் பண்ண போறோம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா இந்த பேன் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்ப பேன் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்துட்டு இப்படியே கிரில் ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டர்ன் பண்ணி அடுத்த சைட் போடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துலயே இது வந்துட்டு ரெடி ஆயிடும், வேகமா குக் ஆயிடும். பிரெஸ்ட் பீஸ் வந்து எப்போதும் ஓவர் குக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். கரெக்டா ஜூஸியா வேணும்னா கரெக்டா பார்த்து குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 8 நிமிஷத்துல வெந்துடும். அதுக்கு மேல வேக வைக்க கண்டிப்பா தேவை இருக்காது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு மீடியம் ஃபிளேம்ல வச்சு வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்துட்டு டர்ன் பண்ணி போடலாம். பாருங்க, லேசா கிரில் மார்க்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி டர்ன் பண்ணி போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் அந்த சைடு கிரில் பண்ணுங்க. திருப்பியும் டர்ன் பண்ணி போட்டு இந்த மாதிரியே நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்க போறோம். குயிக்கா ரெடி ஆயிடும். இது மாதிரி எல்லா பீஸையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த சைடும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். திருப்பியும் அடுத்து திருப்பி போட்டு குக் ஆக வரைக்கும் ஒரு 8 நிமிஷத்துக்கு இதே மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இந்த கபாபுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாய் 2 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கம்மியா தான் உப்பு பிடிக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கிரீன் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே ஒரு குட்டி கப்புக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் நம்ம வந்துட்டு குக் பண்ணிருக்கோம். நல்லாவே கிரில் மார்க் வந்துச்சு, 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட ரேஷ்மி கபாப் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ரேஷ்மி கபாப் செம்ம ஈஸியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்ம குயிக்காவும் நம்ம ரெடி பண்ணோம், பாத்திருப்பீங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாலட், அப்புறம் ஒரு கிரீன் சட்னி, கொஞ்சம் ஆனியன் வெஜ்ஜஸ், அப்புறம் ஒரு லெமன் வெஜ்ஜோட நீங்க சர்வ் பண்ணலாம். மயோனைஸ் கூட இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.